பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. பாத்தியா நான் கிட்ட இந்த பால் எப்படி பறிச்சிட்டேன்னு? என்ன நடக்குது? What a shark fish! காப்பாத்துங்க ப்ளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்க ருத்ரா எங்க இருக்கான்? அவனை கூப்பிடுங்க. ருத்ராவை உடனே இங்க கூப்பிடுங்க. நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. Hello, Madam Kanongo. Hello, me to introduce myself. I am Sealot. எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Actually, Madam, சீல எவ்வளவு பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் என்னோடது. நான் என்னோட டாக்குமெண்டேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஸ்கூலோட சில பேப்பர்ஸ்ல இந்த ஸ்கூல் என்னோடது இல்லன்னு எழுதாம இருக்கிறத நோட் பண்ணுனேன். நீங்க சீக்கிரமா இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்க. இதுல இந்த ஸ்கூல் சீலாட்டோடதுன்னு எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்கூலை எப்படி நடத்திக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி நடத்திக்கிட்டு இருங்க. நான் என்னோட பேப்பரை வாங்கிட்டு போயிடுவேன். வாய்ப்பே இல்ல. இந்த ஸ்கூல் உங்களோடது இல்ல. ஆகவும் முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர்ல என்னால சைன் பண்ண முடியாது. சைன் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்களா? ஒரு வாட்டி வெளியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு போய் பாருங்க. அங்க என்ன அப்படி நடந்துட்டு இருக்கு? இதுதான் சீலாட்டோட பவர். மேடம் காணுங்கோ, நீங்க இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணாத வரைக்கும் நான் இந்த ஸ்கூல்ல இதே மாதிரி தான் பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருப்பேன். அதுக்கு மேல என்ன நடந்தாலும் அதுக்கான பொறுப்பாளி நீங்க தான். ருத்ரா நிச்சயமா உங்களை செய்ய விட மாட்டான். பாக்குறீங்கல்ல, உங்களுடைய சிப்பாய்களை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இன்னைக்கு ருத்ராவால கூட எதுவும் செய்ய முடியாது. சரி, முதல்ல உங்களோட தப்பான கருத்தை நான் தெளிவுபடுத்துறேன். நீங்க இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி வைங்க. நான் இப்ப வந்துடுறேன். சக்லீனா, சக்லீனா, அவங்க எல்லாருமே சீலாடோட சிப்பாய்ங்க. இன்னைக்கு அந்த ருத்ராவை ஒரு வழி பண்ணாம அவங்க விட மாட்டாங்க. இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஷாக்கால், நீங்க இந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? ருத்ரா மாதிரி நல்ல பவர் ஜென்னி ஜாடிக்குள்ள வர மாதிரி, அப்புறம் அவங்க கிட்ட சண்டை போட்டு கொஞ்சம் பேரும் புகழும் சம்பாதிக்கிற மாதிரி. நீ எதுக்கு கவலைப்படாத. ருத்ரா மாதிரியே பவர் எதுக்கு? ருத்ராவோட பவரே இவங்களுக்குள்ள வந்துடும். வணக்கம் வணக்கம் கணக்கம். ருத்ராவோட பவர் இவங்களுக்குள்ள வரணும். ஷாக்கால், நீங்க ஜென்னி ஜாடிக்கு என்ன மேஜிக் பண்ணீங்க?
இது அந்த ருத்ராவை அவமானப்படுத்துறதுக்கான ஒரு பிளான். ஜெனி ஜாடி போங்க, போய் அந்த ருத்ராக்கு பின்னாடி நில்லுங்க. ஒருத்தர் ருத்ராவோட ரைட் சைடு நில்லுங்க, இன்னொருத்தர் லெஃப்ட் சைடு நில்லுங்க. ஆனா கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க. ஆனா மாமு, அதனால என்ன ஆகும்? இப்போ அந்த ருத்ரா எப்படி அவன் மேஜிக்க பயன்படுத்தி அவங்க கூட சண்டை போடுவானோ அந்த மேஜிக் அவனுக்கு இப்போ பயன் தராது. ஏன்னா அவனோட மேஜிக் அவங்கிட்ட இருந்து வெளியில வந்து உங்க கைகளுக்கு வந்துடும். அப்புறம் உங்க கைகள்ல இருந்து அது வெளியேறி அந்த சீலாடர் ஆளுங்க எல்லாரையும் அந்த சக்தி தாக்கும். ஆமா, அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் உங்க ஸ்கூல்ல நல்ல பேர் கிடைக்கும். நீங்க தான் அவங்கள ஜெயிச்சீங்கன்னு. அப்புறம் அந்த ருத்ராவனால எதுவுமே செய்ய முடியலன்னு ஓடிடுவான் பாவம். போங்க பசங்களா, பேரை சம்பாதிங்க, வெற்றியோட திரும்பி வாங்க. நீ என் வழியில குறுக்கிடாத. நான் என்னோட பேப்பர்ஸ தான் வாங்கிட்டு போக வந்தேன். அந்த பேப்பர்ஸ்ல இது என்னோட ஸ்கூல்னு எழுதி இருக்கணும். அதுக்கப்புறமா நான் போயிடுவேன். ஒருவேளை நீ குறுக்க வந்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த மாதிரி எப்பவும் நடக்காது. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத. நல்லா தெரியும், உனக்குள்ள நிறைய பவர் இருக்கு. ஆனா இந்த தடவை நீயும் தப்பிக்க முடியாது. உன்னோட பவர் உனக்கு யூஸ் ஆகாது. நான் முழுசா செட்டப் போட தான் இங்க வந்திருக்கேன். சரி வா பார்க்கலாம். ருத்ரா, கவலைப்படாத, நாங்க வந்துட்டோம். அட, இவங்களுக்கு என்ன ஆச்சு? அடேங்கப்பா, என்ன இது? இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா மாறிடுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா ஜெனியும் ஜாடியும் அந்த சோல்ஜர் கூட தான் சண்டை போடுவாங்கன்னு. ஆனா இப்போ அந்த சீலாடரே வந்துட்டாரு. இவ்வளவு சீக்கிரம் அவர் வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப இந்த பிரச்சனையை நான் எப்படி முடிப்பேன்? என்னாச்சு? அட என்ன ஆச்சா? நான் இப்ப சீலாடுக்கு என்ன மாதிரியான மேஜிக் கொடுத்திருக்கேன்னா, எதிரில யாரு அவர் கூட சண்டை போனாலும் அவங்க சக்தி அவர் உடம்புக்குள்ள புகுந்துடும். அதுக்கப்புறம் அவரோட உடம்புல இருந்து அந்த சக்தி வெளியேறி ஆக்ரோஷமா அந்த ருத்ராவை போய் தாக்கும். அப்போ இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன ஆகுமா? அந்த மேஜிக் ரீபவுண்ட் ஆகி யாரெல்லாம் மேஜிக் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் அது திருப்பி தாக்கும்ல. அதுக்கப்புறம் அது ருத்ராவை மட்டும் இல்ல, நம்ம ஜெனி ஜாடியையும் தாக்கும். அதை நினைச்சுதான் கவலைப்படுறேன். அவங்களுக்கு சீக்கிரமா போன் பண்ணி அவங்கள தடுத்து நிறுத்து. அப்பப்பா முடியல. என்னோட மேஜிக் என்ன ஆச்சு? Zibaiska sakum pustum. இன்னும் மேஜிக் பண்ணு. நான் பயப்பட போறது இல்ல. நான் ஒரு ஏற்பாடோட தான் வந்திருக்கேன். அட, அவங்க ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்கள எப்படி திரும்பி கூப்பிடுறது? Zibaiska. இப்ப என்னோட turn to pay you back with the same way. ருத்ரா, எனக்கு என்னவோ உன்னோட மேஜிக் தான் தாக்குது தோணுது. அப்புறம் உன்னோட மேஜிக்கால அவரை எதுவும் செய்ய முடியல. வா, நம்ம ஏதாவது
பிளான் பண்ணிட்டு திரும்பி வரலாம். மேடம் காணுங்கோ, அவன் ஓடி போயிட்டான். இப்ப என்ன யாரால தடுக்க முடியும்? மம்மி நடந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. ஷாக்கால், நீங்க ஜெனி ஜோடியே ஒரு வழி பண்ணிட்டீங்க. அது இதுல என்னோட தப்புன்னு என்ன இருக்கு? அது நான் என்ன நினைச்சேன்னா இவங்க அந்த சோல்ஜரோட சண்டை போட்டு அவங்கள துரத்திடுவாங்கன்னு. ஆனா அந்த நேரத்துல அந்த சீலார்டு அந்த பிரின்சிபல் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவரு சீக்கிரமா வெளியில வந்துட்டாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஷாக்கல், மேஜிக் ஸ்கூல் ஆக்கிரமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ எனக்கு எப்படிப்பட்ட மேஜிக்கல் பவரை கொடுக்கணும்னா, நான் ருத்ரா கூட பயப்படாம சண்டை போற அளவுக்கு இப்பவே நான் தர்றேன். நீங்க பண்ண தப்புக்கு என்னோட பசங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இப்பவே பசங்களை சரி பண்ணுங்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என் கையால எதுக்கு மேஜிக் பண்ண முடியல? அடே கப்பா, என்ன இது? இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா மாறிடுச்சு. Zibaiska, bold and lift off. சொல்றது கேளுங்க, எங்க பாருங்க. நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. இவங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது? நிறுத்துங்க, நிறுத்துங்க. அதை இப்போவாது நிறுத்துங்களேன். உடம்பு எல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு, மந்திரம் கிடைச்சிடுச்சு. உல்டம் லக்கம் பக்கம் பக்கம். ருத்ராவோட பவர் ஜெனி ஜாடியோட உடம்புல இருந்து போகட்டும். அப்பாடா, இவங்க ரெண்டு பேரும் சரியாயிட்டாங்க. ஆனா நான் தான் தந்தூரியா ஆயிட்டேன். அட, என் மேஜிக் சரியாயிடுச்சு. இப்ப போய் சீலோட்ஸ சந்திக்கலாம். உங்க ருத்ரா ஓடி போயிட்டான். இனிமே உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது. முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க, இல்லனா பேசாம இந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்க. இந்த ஸ்கூல் உங்களோடது இல்ல, ஆகவும் முடியாது. பாக்குறீங்கல்ல? என்ன தாக்குங்க, தாக்குங்க. என்ன அவ்வளவுதானா? இப்ப என்னோட டைம். எனக்கு எதுவுமே ஆகாது. நீங்க எவ்வளவு மேஜிக் பண்ணாலும் அது என் பாடிக்குள்ள ஒண்ணு சேர்ந்து உங்களையே திருப்பி அட்டாக் பண்ணும். இந்தாங்க, சைன் பண்ணுங்க, இல்லனா என்னோட ஷார்க் சோல்ஜர்ஸ கூப்பிடுவேன். ஓடுங்க. ஒரு நிமிஷம் இல்ல, நான் சைன் பண்றேன். நீங்க இந்த ஸ்கூலை விட்டு தானா ஓடுற வரைக்கும்
நான் உங்களை ஓடுன்னு சொல்ல மாட்டேன். கிடைச்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு நாங்க போக தேவையில்லைனா அப்ப எதுக்காக அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்குனீங்க? ருத்ரா, சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. என்கிட்ட லீகல் அத்தாரிட்டி இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் நான் சீ வாட்டர ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்க ஆர்டர் பண்ண முடியாது. இப்போ நான் சீ வாட்டருக்கு ஆர்டர் பண்ணுவேன். இந்த ஸ்கூல் என்னோடது. அப்புறம் அந்த ஸ்கூல முழுமையா முழுகடிச்சிரும். அப்புறம் இது வாட்டர் ஸ்கூலா மாறி எனக்கு சொந்தமா ஆயிடும். எனக்கு மட்டும். ஆனா அதனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? எனக்கு 2 நன்மை இருக்கு. ஒன்னு பழி வாங்க முடியும். என்னை ஏற்கனவே நீ ரொம்ப தொல்லை பண்ணிட்ட. 2வது, இந்த பில்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இதை என்னோட ஆபீஸா யூஸ் பண்ணுவேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள இந்த ஸ்கூல் ஃபுல்லா தண்ணிக்குள்ள இருக்கும். நான் இருக்கும்போது இது எனக்கும் நடக்காது. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் எனக்கும் சந்தேகப்படாத. நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா நான் சண்டை போடுற மூடுல இல்ல. முதல்ல இந்த லெட்டரை சீவாட்டுக்கு கொடுக்கணும். அப்புறம் கமெண்ட் பண்ணணும். ஸ்கூலை ஆக்கிரமிக்க சொல்லி. இதோ நான் கொண்டு வந்திருக்க இந்த பேப்பரை பாருங்க. இதுல நான் தான் இந்த ஸ்கூலோட முதலாளின்னு எழுதி இருக்கு. இப்ப போங்க, அந்த ஸ்கூல் ஃபுல்லா தண்ணில மூழ்கடிக்க பாருங்க. I want it underwater. ருத்ரா, இப்ப நீ என்ன செஞ்சாலும் சரி, உன்னால இந்த ஸ்கூலை காப்பாத்தவே முடியாது. ருத்ரா, நீ எவ்வளவு வேணாலும் எனக்கு மேஜிக்கல் வார் பண்ண. இன்னைக்கு உனக்கு தெரியும் உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ஃபயர் பவர் ரிலீஸோ. என்னோட பேப்பர், என்னோட பேப்பர், என்னோட பேப்பர். ருத்ரா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஒரு நிமிஷம், உங்களுக்குள்ள இந்த பவர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அதாவது என்னோட மேஜிக் பவரை உங்க பாடிக்குள்ள ஒண்ணு சேர்த்து திரும்பவும் என்னைய தாக்குறீங்க. அத நீயே தெரிஞ்சுக்கோ. நான் சொல்ல போறது இல்ல. போ, 5 செகண்ட் உனக்கு கொடுக்கறேன். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. 5 செகண்ட். இப்பவே எல்லாமே தெல்ல தெளிவா வெளிச்சத்துக்கு வந்துரும். மைரா, அந்தர் மந்தர் காலே கலந்தர் சூ. யாரு சீலாட்க்கு பவர்ஸ் கொடுத்தாங்களோ அந்த ஆளை கூட்டிட்டு வா. நான் நினைச்சேன் இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருப்பீங்கன்னு. சிலோன், இன்னைக்கு இவனால உங்களை எதுவும் செய்ய முடியாது. இவன் கதையை நீங்க சீக்கிரமா முடிச்சிருங்க. காப்பாத்துங்க. அவர்கிட்ட இருந்த பவர்ஸ் திரும்ப வாங்குங்க. இல்லனா இன்னைக்கு இந்த ஃபைட்ல நீங்க தான் அழிய போறீங்க.
சரி 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 நான் வாங்குறேன், நான் உடனே வாங்கிடுறேன். அவர் என்னோட பவரை ஃபுல்லா பறிக்க போறாரு. இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். உயிரோட இருந்தா எது வேணாலும் செய்ய முடியும். கண்டிப்பா நடக்கும். அது நடக்கணும். நடந்தே ஆகணும். நடக்கும் பாருங்க. நான் என்ன சொன்னாலும். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் முதல்ல என்ன காப்பாத்திக்கிறேன். ஐயோ ருத்ரா, இப்போ என்ன போக விடு. அதோ அவருதான் உன்னோட எதிரி. அவரை தான் நீ அழிக்கணும். போ. அவரை அழிச்சிரு. அவர் தான் என்ன தூண்டி விட்டாரு. அவரை அழிச்சிரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த ஸ்கூலை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அந்த கடல் ஃபுல்லா என்கிட்ட தான் இருக்கு. எங்க போற? எங்க ஓடுற? உங்களுடைய ஸ்கூல மறுபடியும் ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ ருத்ரா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.